எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ஆனந்தன். நான் சரி ஓகே. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாதான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் என் வயசு காரணமாக முட்டி வலி வந்ததுக்கு உண்மைதான். அது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹை சுகராக இருந்ததுங்க. ரொம்ப ஹை சுகர். அதனால எத்தனையோ வருஷமா வேற ஹாஸ்பிட்டல் தான் பார்த்து சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு கண்ணே போயிடுச்சு. ஒரு கண் சுத்தமாக தெரியும். இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் போய் கூட அவங்க எத்தனையோ ஆப்ரேஷன் அது இதெல்லாம் பண்ணாமல் கூட இந்த கண்ணை அவங்க மீட்கவே முடியவில்லை. இப்போ சுத்தமாக இது தெரியுது. ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியுதுங்க. அதனால அதில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பேசுகிறோம். இங்கே அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க வந்துட்டு எங்கே போனாலும், ஏன்னா இவங்க ஃபேமிலியில் சுகர், இவங்க அப்பாவுக்கு ஹை சுகர் வந்து காலை எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சுகர் இந்த அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு இருந்ததுனால ஒரு கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாத போயிடுச்சு. இங்கே போகும்போது நீங்கள் வந்துட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணாதான் எந்த ஐ ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப ஒரிடாக இருந்தோம். எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. என்னமோ மாத்திரா மருந்து இன்சுலின் எல்லாம் தான் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து 4-5 வருஷமா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. அப்படி இருந்தும் கூட கண்ட்ரோல் வராதனால யாரும் ஒரு அசிரியரி மாதிரி மாதப்பன் மூலமா நீங்க இங்க போனீங்கன்னா உங்க பிரச்சனை தீரும்னு எங்களுக்கு தெரிஞ்சுங்க. அடுத்த நாளே இங்க வந்தோம். இப்போ 2 மாசத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகுதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னே 200க்கு மேலே தான் இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னே 200 கம்மியாக வந்துருந்தது. சாப்பிட்ட அப்புறம் வந்துட்டு கூட 160, 170, 200 அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனால் நேற்று போயிட்டு எஸ்கேஸ்ல செக் பண்ணுங்க. இங்கிருந்து தான் போனோம். சாப்பிட்ட அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு போய் செக் பண்ணுங்க. நார்மலா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 80, 140 இருக்கணும். அவங்களுக்கு 114 இருக்குது. அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் விஷயம். நாங்கள் எதுக்காக வந்தோமோ, நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், பண்ணுறதுக்கு தயாராக இருந்தான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அது வந்துட்டு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இப்போ வந்துட்டு அவளுக்கு கண்ட்ரோலில் வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது இல்லாமல் நான் அவங்க கூட வரேன்றதுக்கோசரம் நானும், ஏன்னா வயசாச்சு, வெயிட் ஜாஸ்தி ஆகும், முட்டி வலி இருந்ததுனால நான் டெய்லி நான் வந்துட்டு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவேங்க. குறைஞ்சது 5 கிலோமீட்டர். அது செருப்பில்லாத நடந்தாக்க அந்த ஆக்குபஞ்சர்னவங்க அந்த மாதிரினா நல்ல ரோடாக இருந்தால் செருப்பு கட்டி கையில் வச்சு நல்லா நடப்பேன். ஏன்னா அதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும், நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதனால நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல. ஆனால் வயசுக்காரங்க தான் முக்கிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ வந்துட்டு அப்படிங்களா, வெயிட் குறைஞ்சிருச்சுங்க, முட்டி வலி போயின்னு இருக்குதுங்க. இதுதாங்க விஷயம். சூப்பர் சார், சூப்பர்.